என்னது நாகார்ஜுனாவா? நாகார்ஜுனா மாதிரி யங் லுக்கிங்கா இருக்க ஆக்டர்ஸ் யார் இருந்தா பார்க்க போறோம். ரொம்பவே ஏஜ் ஆனாலும் இவங்க யங் லுக்கிங்கா சுத்திட்டு இருக்க இந்தியன் ஆக்டர்ஸ் யார் இருந்தா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய நடிகர் யாருன்னா தெலுங்கு சினிமால மட்டும் இல்ல சவுத் இந்தியன் சினிமாலே மிகப்பெரிய ஆக்டர் அவர் தான் நாகார்ஜுன். இவர் எவ்வளவு ஏஜ் தெரியுமாங்க? இவருக்கு 65 வயசா. பட் இவர் யங் லுக்கிங்கா இருக்காரு இன்ன வரலையுமே. ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் இந்த மாதிரி நடிகர்ல பார்த்தா தான் தோணுது. ஏன்னா இவரோட ஏஜுக்கும் இவரோட லுக்கிங்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி இவர் இருக்காரு. ரெண்டாவது எந்த ஒரு நடிகரை பார்க்க போறோம்னா இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய நடிகருங்க. இவரை கிங் கான் சொல்லுவாங்க. அவர் தான் ஷாருக் கான். ஷாருக் கானோட ஏஜ் எவ்வளவு தெரியுமாங்க? 59 ஏஜ். ஆனா இவர் ரொம்பவே யங் லுக்கிங்கா தெரியுறாரு. 59 வயசுல இருக்க மனுஷங்களாம் ரொம்பவே ஓல்டா தெரிவாங்க. பட் ஷாருக் கான் யங் லுக்கிங்காவே இருக்காரு இப்போ வரலையுமே. மூணாவது நம்ம தமிழ் சினிமால மிகப்பெரிய நடிகரா இருந்தார் ஒரு காலத்துல. இப்பயும் தமிழ் சினிமால யங் லுக்கிங்கா சுத்திட்டு இருக்காரு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாயகன் சரத்குமார் தாங்க. சரத்குமாரோட ஏஜ் 71. பட் அவர் இன்னுமே யங் லுக்கிங்காவே சுத்திட்டு இருக்காரு. இவரை பார்த்து 71 வயசுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு யங் லுக்கிங்கா இருக்காரு சரத்குமார். நாலாவது எந்த ஒரு நடிகரை பார்க்க போறோம். அவர் தான் அர்ஜுன் சர்ஜா. இவரோட ஏஜ் எவ்வளவு தெரியுமாங்க? 63 வயசு. பட் இவருக்கு 63 வயசா நீங்க கேட்டீங்கன்னா நம்பவே மாட்டீங்க. அந்த ஏஜுக்கு மாதிரி ஒரு லுக் இருக்காது. இவர் ரொம்பவே யங்காவும் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்க ஒரு நடிகரா இருக்காரு. அஞ்சாவது இருக்க நடிகர் கேரளால மிகப்பெரிய நடிகருங்க. கேரளா இண்டஸ்ட்ரியோட பிக் பாஸ் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய நடிகர். அவர் தான் மம்முட்டி. இவரோட ஏஜ் எவ்வளவு தெரியுமாங்க? 73 வயசு ஆகுது. இவர் 73 வயசு ஆகுதுனாலே இவர் சொல்ல முடியாது. அவ்வளவு எங்க இருப்பாரு. இப்போ வரையுமே சூப்பராவும் நடிச்சிட்டு இருக்காரு. மம்முட்டி 73 வயசு ஆனாலும் அவர் பையனும் இண்டஸ்ட்ரியில இருக்காரு. அவரும் இண்டஸ்ட்ரியில இருக்காரு. பையன் மாதிரி இவரும் ஒரு பயங்கர ஹீரோவாவே இன்னொருலயும் நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் ரொம்பவே எங்காவும் ஹேண்ட்ஸமாவும் இருக்க ஒரு நடிகரா இருக்காரு. ஆறாவது எந்த ஒரு நடிகரை பார்க்க போறோம்னா நடிகர் மோகன்லால். இவரும் ரொம்பவே எங்கா லுக்கா இருக்க ஒரு நடிகர் தாங்க. இவரோட ஏஜ் எவ்வளவு தெரியுமாங்க? 65 வயசுங்க. இவரும் கேரளால ஒரு மிகப்பெரிய ஆக்டர். நடிப்புலயும் ஒரு நடிப்பு வேற லெவல் நடிப்பார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய நடிகர். இவரோட ஏஜ் 65 சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளவு யங் லுக்கிங்கா இருப்பாரு. ஏழாவது எந்த ஒரு நடிகரை பார்க்க போறோம்னா இவர் இந்தியா நடிகர் இல்லங்க. இவர் ஹாலிவுட் ரேஞ்ச் நடிகர். அவர் தான் டாம் க்ரூஸ். டாம் க்ரூஸோட ஏஜ் 63. பட் இவர் 30 வயசு 40 வயசு போனாலும் அசால்ட்டா டேட் பண்ணிட்டு இருக்காரு. டாம் க்ரூஸோட ஏஜ் 63 சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இன்னவரையிலும் எங்க சுத்திட்டு இருக்க ஒரு நபரா இருக்காரு. 20 வயசு ஆளுங்களாலே முடியாத விஷயத்த 63 வயசான டாம் க்ரூஸ் அசால்ட்டா பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஸ்டென்ட்டும் வேற லெவல்ல இருக்கும். அவரோட ஆக்ஷன் சீன்ஸும் வேற லெவல்ல இருக்கும். நடிப்புலயும் வேற லெவல்ல காட்டிட்டு இருக்காரு. அவரோட ஏஜ்லயும் 63 இருந்தாலும் 23 மாதிரி தான் இருக்காரு. எட்டாவது எந்த ஒரு நடிகரை பார்க்க போறோம்னா இவர் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய நடிகருங்க. அவர் தான் சிரஞ்சீவி. சிரஞ்சீவியோட ஏஜ் எவ்வளவு தெரியுமாங்க? 70 வயசு ஆகுது. பட் இவர் யங் லுக்கிங்காவே இருக்காரு இன்ன வரலையுமே. இவருக்கு ஏஜ் 70 சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இவருக்கு 45 50 வயசுன்னு சொன்னாதான் எல்லாருமே நம்புவாங்க. அவ்வளோ யங் லுக்கிங்கா இருக்காரு சிரஞ்சீவி. அவரோட பையனை ஹீரோவா சுத்திட்டு இருந்தாலும் இவரோட லுக்குக்கு அவருக்கு ஈக்குவலா போட்டி போடுற ஒரு நடிகரா இருக்காரு இப்போ வரலையுமே. 9வது எந்த ஒரு நடிகரை பார்க்க போறோம்னா நடிகர் வெங்கடேஷ். இவர் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய நடிகர். இவரும் ரொம்பவே ஹேண்ட்ஸமாவும் எங்காவும் இருப்பாரு. இவரோட ஏஜ் 64 இருந்தாலும் இவர் ஒரு 30-40 வயசு ஆளுங்க மாதிரி தான் லுக்கா இருப்பாரு. மோஸ்டா எல்லா ஆக்டர்ஸும் ரொம்ப ஏஜா இருந்தாலும் அவங்க யங் லுக்கா இருக்காங்க. அதோட சீக்ரெட் என்னன்னே தெரியல. நம்ம 30-40 வயசுல இருக்கவங்களாலே 40 வயசுக்கு மேல இருக்க மாதிரி காட்டுது. பட் அவங்க 60 வயசுல இருந்தாலும் 20 வயசு 30 வயசு மாதிரி இருக்காங்க. அதுக்கான சீக்ரெட் என்னன்னே தெரியல. 10வது எந்த ஒரு நடிகரை பார்க்க போறோம்னா நடிகர் கமலஹாசன். கமலஹாசன் ரொம்பவே ஏஜா இருக்காரு. அவருக்கு ஒரு 70 வயசுங்க. பட் அவர் பார்க்க 50-60 வயசு மாதிரி தான் இருப்பாரு. அவ்வளோ எங்கா லுக்கிங்கா இருக்காரு. தமிழ் சினிமால இல்ல இந்தியன் சினிமாலே சூப்பரா நடிக்கக்கூடிய ஒரு நடிகர்னா கமலஹாசன் தான். அந்த அளவுக்கு இவரோட ஆர்டிஸ்டா இருப்பாரு. இவர் 70 வயசான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ யங் லுக்கிங்கா தான் இருக்காரு. 11வது எந்த ஒரு நடிகரை பார்க்க போறோம்னா இவர் பயங்கரமான பெரிய நடிகர். தமிழ் சினிமால இல்ல இந்தியாவிலே வர ஒரே ஸ்டார் சூப்பர் ஸ்டார் கூப்பிடுவாங்க. அவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவரோட ஏஜ் 74 இருந்தாலும் இன்னுமே ஸ்டைலாவும் ஆக்டிவாவும் பயங்கரமா நடிச்சிட்டு யங் லுக்கிங்கா தான் தெரிகிறாரு. இவர் உண்மையிலேயே 74 வயசுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இவர் ஒரு 60-50 வயசுன்னு சொன்னாதான் நம்புவாங்க. அந்த அளவுக்கு யங் லுக்கிங்கா இருக்காரு. 12வது எந்த ஒரு நடிகரை பார்க்க போறோம்னா நடிகர் சிவராஜ்குமார். இவர் கன்னடா திரையுலகத்துல மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் சொல்லலாம். இவரோட ஏஜ் எவ்வளோனா 63 ஏஜ். பட் இவர் 63 வயசு காரர் மாதிரி இருக்க மாட்டாரு. ரொம்பவே யங்காக இருக்க ஒரு நபராக இருப்பாரு. சவுத் இந்தியன் சினிமாவில் இவரும் ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் ஆக்டர் மாதிரி தான் லுக்கிங் இருக்கும். பட் இருந்தாலும் இவரோட ஏஜ் 60+ இருந்தாலும் இவர் யங் ஆக்டர்ஸுக்கு டஃப் கொடுத்து நடிச்சிட்டு இருக்காரு இப்போ வரலையுமே. 13வது எந்த ஒரு நடிகரை பார்க்க போறோம்னா நடிகர் உபேந்திரா. ரீசெண்டாக கூலி படத்தில் கலக்கி இருக்க ஒரு நடிகராக இருக்காரு. இவரோட ஏஜ் எவ்வளோ தெரியுமாங்க? 56 வயசு. பட் இவர் 56 வயசுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. 40, 35, 50 இந்த வயசுக்குள்ள சொன்னதை இவர் நம்புவாங்க. அவ்வளோ யங் லுக்கிங்காகவும் அவ்வளோ மாசான ஒரு நடிகராகவும் இருக்காரு. 14வது எந்த ஒரு நடிகர்னா தமிழ் சினிமால மிகப்பெரிய நடிகருங்க. இவர் என்ன குணநட்சத்திர கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்காக ஒரு உடனே குலைக்கினாலும் குலைப்பாரு, ஏத்துனாலும் ஏத்துவாரு. அவர் தான் விக்ரம். விக்ரமோட ஏஜ் எவ்வளவு தெரியுமாங்க? 59 வயசு. பட் இவர் 59 வயசு ஆள் மாதிரியே இருக்க மாட்டாரு. அவரோட பையனே நடிக்க வந்தாலும் இவர் இன்னுமே நடிச்சிட்டு இருக்காரு. யங் லுக்கிங்காவும் நடிச்சிட்டு இருக்காரு. யங் ஹீரோயின்ஸ் கூட நடிச்சிட்டு இருக்காரு. அவரோட லுக் ரொம்ப யங்கா இருக்கிறதுனாலதான் அப்படி நடிச்சிட்டு இருக்காரு. இவர் உண்மையிலேயே இவரோட ஏஜுக்கும் இவரோட லுக்ஸுக்கும் சம்மந்தம் இருக்காது. அவ்வளோ யங் லுக்கா இருப்பாரு. 15வதும் இந்த வீடியோட கடைசியாகவும் எந்த ஒரு நடிகரை பார்க்க போறோம்னா நடிகர் சத்யராஜ். இவரோட ஏஜ் எவ்வளோனா 70 வயசு.
பட் இவரை பார்க்க 70 வயசு மாதிரி இருக்க மாட்டாரு. இவர் 50-40 வயசு மாதிரி தான் இருப்பாரு. அவ்வளோ எங்கா லுக்கிங்கா இருக்க ஒரு ஆக்டரா இருப்பாரு. இவருக்கு ஏர் தான் கம்மியா இருந்தாலும் இவர் லுக்ஸ் வைஸ்ல ரொம்ப எங்கா இருக்க ஒரு நபரா இருப்பாரு. உண்மையிலேயே ஒரு யங் லுக்கிங்கான ஆக்டரா இருக்காரு. அதனாலதான் இவர் இந்த ஒரு லிஸ்டிங்ல வச்சேன். உங்களுக்கு எந்த ஒரு நடிகர் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்காரு, இவருக்கு இவ்வளவு ஏஜான்னு உங்களால நம்ப முடியாத நடிகர் யாரு? காமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம நம்ம பெர்னின் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.